ஒரு ஏழை திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டோன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் உள்ள ஆளுக்கெல்லாம் வச்சுங்களேன் பொறாம தாங்க முடியாது, வயிற்றுச்ச தாங்க முடியாது, அவனை எப்படியாச்சும் அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுதான் இப்போ விஜய் அண்ணனுக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஓட்டுக்கு ₹1 கூட பணம் கொடுக்காம நின்று 108 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. டிவி கேக்கு விழுந்த ஓட்டு எவ்வளோ தெரியுமாங்க? 1,72,26,209 ஓட்டுங்க. கட்சி தொடங்கி 3 வருஷத்துல 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சாதனை! ஒரு ஓட்டில் ஜெயிச்சவங்களா எம்எல்ஏங்கிறீங்க. 2 கட்சியும் தாண்டி அதிக இடத்துல ஜெயிச்சிருக்காப்ல. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன மெஜாரிட்டி வேணும்? அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆள் வரை எங்கே பார்த்தாலும் விஜய் அண்ணன் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்க அவர் முதலமைச்சர் ஆகணுண்டு. இதுக்கு மேலே ஒரு என்னங்க மெஜாரிட்டி வேணும்? இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு? ஒரு முறை தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா என்னங்க? அவர் ஆட்சி செய்ய விடாமல் இப்படி சூழ்ச்சி செய்கிற எந்த விதத்துலங்க நியாயம்? கண்டிப்பாக சொல்கிறேங்க, விஜய் அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆவாருங்க. 6 மாதத்தில் அவர் ஆட்சியை கலைக்கலான்னு வேற எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் அசைக்க முடியாது. மணி இப்போ மதியம் 1 ஓட போகிறோம். 5 கிலோமீட்டர் ரன்னு. சுற்றிலும் நல்லா மேகமூட்டுங்க, மழை சுற்றிக்கிட்டே இருக்குங்க, குளிர் காற்று வேற வீசுது. ஆனால் எனக்கு இங்கே வேர்த்துக்கிட்டே இருக்குங்க. வித்தியாசமான அனுபவம் அது. ஒரு வழியாக 5 கிலோமீட்டர் 24 minutes 35 seconds பட்டுட்டீங்க. பார்த்தாச்சுங்க.